திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 387 திரு ஆலவாய்க் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 4. செம்மணச் செல்வி வந்தியம்மையார் பிட்டு வாணிச்சிக்காக எம்பெருமான் கூலியாளாக வந்து வந்தியம்மை அளித்த பிட்டமுதை அருந்திவிட்டு மேலும் பிட்டமுதை தன்னுடைய வஸ்திரத்திலே எடுத்துக்கொண்டு வந்தியம்மையாரையும் அழைத்து கொண்டு வைகை கரைக்கு எழுந்தருளுகின்றார். பிரவாகத்தோடு ஓடி வருகின்ற வைகை ஆற்றின் பெரிய கரைக்குச் சென்று அரசு அதிகாரிகளிடம் நான் வந்தியம்மையின் கூலியாள் என்று சொல்லி ஏட்டில் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் வைகை ஆற்றின் கரையை அடைக்கத் தொடங்குகின்றார். மனத்தினாலும் வாக்கினாலும் சாஸ்திர அர்த்தங்களினாலும் அளந்து காணுதற்கு முடியாத எம்பெருமான் மாலையில் ஆகாயத்தில் உதிக்கும் இளம் பிறையை அணிந்த சடையினை உடைய சிவபெருமானார் வைகை ஆற்றின் கரையை அடைக்கத் தொடங்கினார். மெய்மையாகிய தவத்தை செய்பவர்களுள் மிகவும் மகிமை உடைய நம் மாதாவாகிய வந்தியானவள் தனக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு எம்பெருமானை அழைத்து கொண்டு செல்கின்றாள். இந்த விசாலமான கரையினை விரைவாக நீ அடைப்பாயாக என்று கூறினார் வந்தியம்மை. வந்தியம்மை மெய்த்தவம் செய்பவர்களுள் மிகவும் மகிமை உடைய மாதா என்று கடவுள் மாமுனிவர் போற்றுகின்றார். மற்றைய தவம் தானம் கண்மயோகம் முதலிய பசு புண்ணியங்கள் எல்லாம் ஸ்வர்கபோக பயனை கொடுப்பவைகள். ஸ்வர்கபோக பயன் விரைவில் அனுபவிக்கப்பட்டு மிக விரைவில் தீர்ந்துவிடும். இதனை இமைப்பளவில் மீள்வர் என்று சிவஞான சித்தியார் கூறும். பசு புண்ணியம் தீர்ந்தவுடன் அந்த ஆன்மா மறுபடியும் பிறப்பு இறப்புகளில் பட்டு முன்பு போல துயருற வேண்டும். எனவே அத்தகைய பசு புண்ணியங்கள் எல்லாம் பொய்த்தவம். எப்படியிருந்தாலும் ஞானம் வாயிலாகத்தான் பரமுக்தியை பெற முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தை பயனாக கொடுக்கக்கூடிய சரியை கிரியை யோகங்களே சிவபுண்ணியங்கள். அவைகளே இங்கே மெய்த்தவம் என்று கூறப்படுகின்றது. அத்தகைய மெய்த்தவத்தை செய்பவர்களுள் மிகவும் மகிமை உடைய நம் மாதா வந்தியம்மை பிட்டு வாணிச்சி. இந்த பகுதி இந்த கரையை நீ அடைப்பாயாக என்று வந்தியம்மை கூற படத்தையும் நஞ்சு கக்கும் கொடிய பகுவாயையும் உடைய பாம்பையும் குளிர்ச்சி பொருந்திய பாலச்சந்திரனையும் பகை தீர்த்து கொன்றை பூங்கொத்தோடு ஒரு தன்மையவாக சூட்டவல்ல சிவபெருமான் வந்தியம்மையின் பங்கை அடைக்கத் தொடங்கினார். ஹரி பிரம்ம இந்திராதி தேவரும் கனவிலும் காண்டற்கரிய முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் ஒரு கூலியாளாராக வந்து தன் பிட்டை அமுது செய்ய பெறுதலினால் அதோடு வந்தியம்மைக்கு உரிய கரையையும் அடைக்கவும் பெறுவதினால் இவ்வம்மையே மற்ற எல்லோரையும் விட மிக மகிமை உடையவர் ஆனார். எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுக்கு கடவுளுக்கு பிட்டு அமுது ஊட்டி தாயாகி நிற்பதனால் அக்கடவுளை சிவ பரம்பொருளை வழிபடும் நமக்கும் அரும்பெரும் தாயாக திகழ்பவள் வந்தியம்மை. எம்பெருமான் வந்தியம்மைக்குரிய கரையை அடைந்தவுடன் மண்ணை வெட்டுவார், அதனை கூடைகளிலே நிரப்புவார். பிறையை உடைய தம் திருமுடி மேல் சும்மாட்டை சேர்ப்பார். மண்ணால் நிரப்பப்பட்ட கூடையை தலையிலே சுமந்து கொண்டு கரையிலே கொட்டிவிட்டு திரும்புவார். விடாமுயற்சியினால் சரீரம் வருந்தி இளைப்பவர் போல வியர்வை பூத்து திருக்காட்சி கொடுப்பார். அந்த களைப்பு நீங்கும் வண்ணம் தம் கந்தை ஆடையிலே முடிந்து வைத்திருந்த பிட்டை அள்ளி வாயிலிட்டு மென்று தின்று அதன் சுவையை நாவினால் உணர்வார். அப்பிட்டமுதை தமக்கு கொடுத்த வந்தியம்மை மீது முன்னைவிட மிக்க அன்பு கூர்ந்து கிருபாநோக்கம் செய்வார். இந்த பிட்டு வர வர மிக நன்றாக இருக்கின்றது என்று சர்க்கார வச்சனம் கூறி பிறையினை உடைய சிரசை மகிழ்ச்சியினால் அசைப்பார் எம்பெருமான். இந்த பிட்டு எத்துணை சுவை உடையது! திரு கண்ணப்பதேவ நாயனாராகிய அந்த வேடுவர்
திருக்காளஹஸ்தி ஈஸ்வரருக்கு படைத்த தசை அமுதை விட இந்த சோமசுந்தர பெருமானுக்கு இந்த பிட்டு அமுது பூரண பிரீத்தியாகும் என்று சொல்வார். கண்ணப்ப நாயனார் தசையினை பக்குவம் பரீட்சித்து படைத்து அன்பு செய்தார். அதை போன்று இந்த பிட்டமுது சோமசுந்தர பெருமானுக்கு பிரீத்தியாகும் என்று அருளுவார். திரு கண்ணப்பதேவ நாயனாரது பக்தி விசேஷத்தை கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அப்படி பிட்டமுதை உண்டுவிட்டு தம் தோளிலே சுமந்த மண்வெட்டியோடு சிரசிலே கவிழ்த்த கூடையையும் வைத்துக்கொண்டு சில நேரம் ஆனந்த கூத்து ஆடுவார். அந்த கூலியாள் ஓடி விரைவாகச் சென்று ஆடுவார். ஆடி பாய்ந்து மறுபடியும் வருவார். மண்ணை வெட்டாமல் நிற்பார். வெட்டிய மண்ணை வாரி தலையின் மீது வைப்பார். இந்த பாரம் அதிகமாக இருக்கின்றதே என்று தலையில் சுமந்த மண்ணை கீழே விழும்படி கொட்டுவார். கூடையில் இருந்த மண் சிறிதளவு குறைந்த பின்னர் அந்த கூடையை சுமந்து கொண்டு செல்லுவார். சுமை கூடையிலே இருக்கின்ற மண் கீழே விழுமாறு தட்டுவார். பின்னர் சுமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு சும்மாடை எடுத்து மறுபடியும் சரி செய்வார். மறுபடியும் மண்கூடையை தலைமேல் ஏற்றி சுமந்து கொண்டு செல்வார். சுமந்து கொண்டு சென்ற மண்ணை கரையிலே கொட்டுவார். ஓரிரண்டு முறை மண்ணை சுமந்து இவ்வாறு கொட்டிய பின் எம்பெருமான் களைப்படைந்தது போல் திருத்தோற்றம் கொடுப்பார். எம்பெருமானின் திருக்கரம் அது மலர் போன்ற கரம், அது கன்றி போகும்படி இவ்வாறு மண் சுமப்பார். தம் திருமுடியின் மீது வடு அழுந்தும்படி மண்ணை சுமப்பார். நீல நிறம் உடைய திருமாலும் உணராத தமது செந்தாமரை மலர் போன்ற திருவடி நோகும்படி திருவடிகள் மேலும் செந்நிறம் அடையும்படி நடந்து எழுந்தருளி ஒரு மரத்தின் அருகிலே செல்கின்றார். அந்த செழித்த மரம் கொன்றை மரம். அந்த அழகிய கொன்றை மரத்தின் நிழலிலே எம்பெருமான் களைப்படைந்தவர் போல சயனம் கொண்டு அருளுகின்றார். மண் கூடையை தலைக்கு வைத்து பக்கத்திலே மண்வெட்டியையும் வைத்துக்கொண்டு சயனித்து அருளுகின்றார் எம்பெருமான். உமையம்மையாரும் கங்காதேவியும் உணர முடியாத தம் திருமேனி முழுவதும் இந்த நிலமகள் தீண்டும்படி தரையிலே எம்பெருமான் பள்ளி கொள்கின்றார். இந்த கொன்றை மரமே கல்லால மரமாக இருக்க வைகை வெள்ளத்தை அடைப்பவர்கள் சனகாதி முற்றும் உணர்ந்த முனிவர்களாக இருக்க அவர்கள் மகிழ்வடையும்படி சச்சித் ஆனந்தமயமான தமது நிஷ்கள வடிவத்தை தெளிவிப்பவர் போல எம்பெருமான் திருக்கண் முகிழ்க்கும் நித்திரையிலிருந்து நீங்கி அருளுவார். அதன் பின்னர் ஆடுவார். சாமவேதத்தை போல இனிமையான இசைகளை பாடுவார், சிரிப்பார். அங்கு வேலை செய்பவர்கள் வேலையை விட்டுவிட்டு எம்பெருமானை வேடிக்கை பார்க்கும்படி உடல் வளைந்து நிற்பார். மணலை குவித்திருப்பார். குவித்த மணல் தூளாகும் வண்ணம் குதிப்பார். காலடி விலக்கி வைத்து பாய்ந்து ஓடுவார். ஓடிய பெருமான் திரும்பி வராமலே அங்கே இருப்பார். உன்மத்தம் கொண்டவர் இருப்பது போல இருப்பார் எம்பெருமான். வேலையினால் மிகவும் களைப்படைந்து இளைத்தவரைப் போல திருமேனியில் வியர்வை ஒழுக மேல் மூச்சு விட்டு அதிகமான பசியினை உடையவரைப் போல இளைத்து வந்தியம்மையாகிய அடியவளாலே இடப்பட்ட பிட்டின் மீது உள்ள விருப்பம் அதிகமாகி வந்தியம்மை இருக்கின்ற இடத்திற்கு வருவார். வந்தி கிழவி அவள் பொல்லாங்கு என்கின்ற துன்ப நீரை கடந்து சந்தோஷம் என்னும் நீரிலே முழுகி கிடக்கின்ற கூனிய முதுகை உடைய அந்த வந்திக்கிழவியின் எதிரிலே சென்று, விசாலமான கரைகளெல்லாம் அடைபடுகின்றன, எனக்கு மிகவும் பசிக்கின்றது, மாதாவே சீக்கிரமாக உண்பதற்காக பிட்டு தா என்று கேட்டருளுவார். அந்த இடத்தில் இருந்த அவள் அப்பொழுது சமைத்த பிட்டினை எம்பெருமானுக்கு கொடுக்கின்றாள் வந்தியம்மை. எம் கடவுள் அந்த பிட்டமுதை வாங்கி உள்ளங்கையும் நாக்கும் தீ பறக்க வாயிலே இட்டு வாயின் இரு பக்கத்திலும் ஒதுக்கி பக்குவமாக தின்று கொண்டு
முன்பு போலவே அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வேலை செய்யும் இடத்திற்கு வந்து பெரிய வைகை கரையை அடைக்க ஆரம்பிக்கின்றார். பிட்டினை வாயிலே இட்டுக்கொண்டு வாய்க்கு வெளியில் விக்கிக் கொண்டு வரும் வண்ணம் உண்பார். நல்ல பலசாலியைப் போல மண் வெட்டுவார். வெட்டி எடுத்த மண்ணை வாரிக்கொண்டு சென்று வேறொருவரினுடைய பங்குகளிலே கொட்டுவார். மற்றவர்கள் அடைக்க வேண்டிய கரை பகுதியிலே தாம் வெட்டிய மண்ணை எடுத்து கொண்டு சென்று கொட்டுவார். மற்றவர்களினுடைய உடைப்பு அடைபடுவதை பார்த்து தம் திண்ணிய தோளை ஆரவாரித்துக் கொண்டு தட்டுவார். மிக்க சந்தோஷம் அடைந்து பக்கத்தில் நிற்பவர்களை கட்டி பிடித்து கொள்வார். மண்ணை வாரி வைத்திருக்கின்ற கூடையோடு ஆற்றில் தவறி விழுந்தவர் போல விழுவார். நீச்சல் அடித்து கொண்டு சென்று ஆற்றிலே மிதந்து கொண்டு செல்கின்ற கூடையை எடுத்து கொண்டு வருவார். கரைக்கு வருவார். பின்னர் அந்த கூடையை கீழே அடித்து கூடையின் ஈரத்தை போக்கி கட்டியிருந்த கட்டினை அவிழ்ப்பார். மறுபடியும் மண்ணை தோண்டுவார். உடைப்பில் கொட்ட வேண்டிய மண்ணை சுமந்து கொண்டு செல்வார். கூடையை எடுப்பவரை போல தாவி விழுந்து கூடையை அலையிலே ஓடும் வண்ணம் விட்டு ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மிதப்பார். வலிமையான கரையிலே அந்த கரை அடையும்படி முட்டுவார். சுழிக்குள்ளே செல்வார். வைகை ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் மத்தியிலே இருக்கின்ற சுழிக்கு உள்ளே செல்வார். தூரத்திலே போய் மேலே கிளம்புவார். திரும்ப வருவார். மண்வெட்டியின் காம்பு கழலும் வண்ணம் செய்வார். பின்னும் மண்வெட்டியை அந்த காம்பிலே கோர்ப்பார். கோலின் நடுவிலே ஆப்பு இட்டு தட்டுவார். பெருமூச்சு விட்டு தள்ளாடி நின்று இளைப்பார். மறுபடியும் கச்சிலே கட்டியிருக்கின்ற பிட்டினை எடுத்து உண்பார். தாம் கொண்டு வந்த பிட்டமுதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் வேலை கெடும்படி விளையாட்டு காட்டுவார். ஆகாயத்திலும் பூமியிலும் பெண்டிலும் பிள்ளையிலும் பொருளிலும் ஆசையை விட்டு தன்னையும் துறந்து தத்துவ விசாரம் செய்த யோகிகள் ஞானக் கண்ணினாலன்றி நாடுவதற்கு அருமையான ஜோதிஸ்வரூபமான சிவபெருமான் இந்த மண்ணிலே இருப்பவர்கள், மதுரை மாநகரத்திலே இருப்பவர்கள் தங்களது ஊனக்கண்ணினாலே காணும்படி அவர்களோடு விளையாடுவார் எம்பெருமான். வானத்தின், மண்ணின், பெண்ணின், மைந்தரின் பொருள் ஆசை தான் அற்று தமையும் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர் ஞானக்கண் கொண்டே அன்றி நாடரும் சோதி மண்ணோர் ஊனக்கண் கொண்டும் காண உடன் விளையாடல் செய்வார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல். ஆன்மாக்களின் மலத்தை ஒழிப்பதற்காக திருக்கோயில் கொண்டு அருளியது போல மானுடத் திருமேனி பலரும் காணும்படி கொண்டமையினால் மக்கள் தங்கள் ஊனக்கண்ணை கொண்டு எம்பெருமானை பார்க்கும்படி தரிசிக்கும்படி அங்கே எழுந்தருளினார், விளையாடுகின்றார். காருண்யத்தினாலே உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்து ஸ்திதித்து சம்ஹரித்து பெரிய விளையாடலை செய்கின்ற சந்திரசேகரராகிய கடவுள் இவ்விடத்திலே மதுரை மாநகரத்திலே வைகை கரையிலே ஒரு திருவிளையாட்டினை இவ்வாறு செய்து கொண்டிருக்க, அரசாங்க அதிகாரிகள், கூலியாட்களின் வேலையை பார்வையிடுபவர்கள், வேலை வாங்குபவர்கள், அந்த அதிகாரிகள் எல்லாம் வைகை கரையை எல்லோரும் எப்படி அடைக்கின்றார்கள் என்று பார்வையிட வருகின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.